ஹல்லேலூயா. மறுபடியுமாக இந்த வேத பாட வகுப்பில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த வாரத்தில் நம்ம எதை குறித்து தியானித்தோம் அப்படின்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரம் 1-7 வசனங்களை நம்ம தியானித்தோம். அதாவது பரிசேயர்களுடைய தவறுகள், பரிசேயர்களுடைய அடையாளங்கள் எதெல்லாம் அவங்க பரிசேயர்கள் வச்சுருந்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். ஒரு 5 காரியங்களை நம்ம போன வாரம் பார்த்தோம். பரிசேயர்கள் வேதத்தின்படி என்ன பண்ணலன்னா நடக்கலை, வேதத்தோடு அவங்க எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணாங்கன்னா கூட்டுனாங்க. 3வது, பிறர் பாரத்தை அவங்க என்ன பண்ணலன்னா சுமக்கலை, சுய நீதியை வெளிப்படுத்தினார்கள்னு பார்த்தோம். சுய மகிமையை நாடினார்கள் அப்படின்லாம் நம்ம கடந்த வாரம் பார்த்தோம். இந்த வாரத்தில் நம்ம எதை குறித்து தியானிக்க போகிறோன்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரம் வசனம் 8 முதல் 12 வசனங்களை நம்ம தியானிக்க போகிறோம். இதில் என்ன கண்டென்ட் இருக்குது அப்படின்னா, பரிசேயருக்கு தேவன் கொடுத்த எச்சரிப்புகள் தான் இந்த பகுதியில் அடங்கியிருக்கு. இன்றைய உலகத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நமக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்கணுன்றது தான் எல்லாரோடைய விருப்பமாக இருக்குது. அதுதான் எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஊக்குவிக்கிறாங்க. ஒரு நல்ல பேர் இருக்கணும், உயர்ந்த நிலைமையில் இருக்கணும் அப்படின்றது தான் உலகத்தோடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த வசனம் 8-12 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே பரிசேயர்கள் தங்களை எப்படி கூப்பிடணும் அப்படின்னு விரும்புகிறாங்க அப்படின்னா, ரபி, குரு, பிதா இப்படிலாம் தங்களை எல்லாரும் கூப்பிடணும்னு என்ன பண்ணுறாங்க, ரொம்ப ஆசைப்படுறாங்க. பிதா அப்படின்னு யார் அப்போ கூப்பிடுவாங்கன்னா, ஒரு ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற ஒரு ஆசாரியரையும் வேத பாரகரையும் தான் பிதா அப்படின்னு கூப்பிடுவாங்களாம். ஸோ இந்த மாதிரி அவங்க மதிப்பு மிக்க பட்டங்களை தங்களை அடையாளமாக வைத்து கொள்ளணும்னு என்ன பண்ணாங்க, இந்த பரிசேயர்களும் வேத பாரகர்களும் யோசித்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல, அதை விரும்பலை. அதுதான் மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11வது வசனம் 12வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். இந்த 11-12 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் என்ன பரிசேயருக்கும் வேத பாரகருக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, உங்களில் பெரியவனாக இருக்கிறவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன், தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் அப்படின்னு சொல்கிறார். இதே போல தான் சீஷர்களுக்கும் என்ன பண்ணுறாருன்னா, தாழ்மை ஏன் ரொம்ப அவசியம் அப்படின்றத தெரியப்படுத்தும் போது சீஷர்களுக்கு எக்ஸாம்பிளாக யாரை சொல்கிறாருன்னா, மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிச்சிருக்கோம். சிறு பிள்ளையை போல ஆகாவிட்டால் என்ன பண்ண முடியாது, பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அப்போ யார் பெரியவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் தான் என்ன பண்ணுவானா, பரலோகத்தில் எப்படி இருப்பானா, பெரியவனாக இருப்பான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் விரும்புவது என்னென்னா, கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் மதிப்புமிக்க பட்டங்களையோ பேரையோ புகழையோ அடைவது இல்லை, தாழ்மையை நம்ம என்ன பண்ணுமா அணிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புகிறார். 1 பேதுரு 5:5 நம்ம பார்க்குறோம், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மை நம்ம என்ன பண்ணுமா அணிந்து கொள்ளணும் அப்படின்னு பார்க்குறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் வாசிச்சா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மனத்தாழ்மை என்ன பண்ணுமா தரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம். இன்றைக்கு இந்த பகுதியிலேருந்து நம்ம என்ன தியானிக்க போகிறோன்னா, நம்ம எதை அணிந்து கொள்ளணும்னு விரும்புகிறோம். ஒரு வேளை மதிப்பு மிக்க பட்டங்களை நான் அணிந்து கொள்ள விரும்புகிறேன்னா, இல்லை தாழ்மையை நான் அணிந்து கொள்ள விரும்புகிறேன்னா அப்படின்றத நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்றைக்கி தியானிக்க போகிறோம். தாழ்மையை குறித்து பல வேத அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அநேக கருத்துக்களை நிறைய அறிஞர்கள் சொல்கிறாங்க. அதில் 2 விஷயங்களை மட்டும் நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, C.S. லூயிஸ் என்பவர் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ட்ரூ ஹியூமிலிட்டி இஸ் நாட் திங்கிங் லெஸ் ஆஃப் யுவர் செல்ஃப், இட் இஸ் திங்கிங் ஆஃப் யுவர் செல்ஃப் லெஸ். உங்களை குறித்து குறைவாக எண்ணுவது தாழ்மை அல்ல, உங்களை குறித்து குறைவாக யோசிப்பதே தாழ்மை. அப்படின்னா என்ன சொல்கிறாருன்னா, நம்மளை ரொம்ப தாழ்த்தி பேசுகிறதோ இல்லை பிறரை விட நம்ம ரொம்ப தாழ்வாக நினைக்கிறது தாழ்மை கிடையாது. அதுக்கு மேலே நம்மளை பற்றி நம்ம குறைவான டைம் யோசிக்கிறது தான் என்னதுன்னா தாழ்மை. அதாவது என்ன அர்த்தம்னா, மற்றவங்களை குறித்து நீங்கள் அதிகமாக யோசிப்பீங்க, அதுதான் என்னன்னு சொல்கிறாருன்னா தாழ்மை அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, சென்ட் ஜான் கிளிமாக்கஸ் அப்படின்றவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹியூமிலிட்டி இஸ் த ஒன்லி வர்ச்சு தட் நோ டெவில் கேன் இமிட்டேட். எந்த பிசாசும் பின்பற்ற முடியாத ஒரே நல்ல பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது தாழ்மை அப்படின்னு சொல்கிறார். ஏன் அப்படின்னா, அந்த தாழ்மை இல்லாததுனால தான் அவன் என்ன பண்ணிட்டான்,
விழுந்து போயிட்டான். பிசாசுக்கு எந்த குணம் அவனுக்கு தடையாக இருந்தது அவன் பிசாசாக மாறுறதுக்குன்னா பெருமைன்ற குணம்தான். அதனால தான் அவர் சொல்கிறாரு, எந்த பிசாசும் பின்பற்ற முடியாத ஒரே நல்ல பண்பு தாழ்மை அப்படின்னு சொல்கிறார். அப்போ நான் தாழ்மைனா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம என்ன பண்ண முடியும், தாழ்மையை அணிந்து கொள்ள முடியும். அப்போ தாழ்மைனா என்ன அப்படின்றத குறித்து ஒரு 4 காரியங்களை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தியானிக்க போகிறோம். முதலாவது தாழ்மை அப்படின்னா என்ன அப்படின்னா, பாயிண்டிங் டு காட் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் செல்ஃப் இஸ் ஹியூமிலிட்டி. நமக்கு பதிலாக தேவனை பிறருக்கு சுட்டி காட்டுவது தான் என்னதுன்னா தாழ்மை. கொரிந்தியர் 4:5. இங்கே பவுல் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எங்களையே என்ன பண்ணல பிரசங்கியாமல் கிறிஸ்து இயேசுவை கர்த்தர் என்றும் எங்களையோ இயேசுவின் நிமித்தம் உங்கள் ஊழியக்காரர் என்று பிரசங்கிக்கிறோம்னு 2 கொரிந்தியர் 4:5 பவுல் இப்படியா சொல்கிறார். பவுலுக்கு அநேக ப்ரெஷியஸான கிஃப்ட் எல்லாம் இருந்தது. அப்போஸ்தலர் 14:8-15 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே லீஸ்திரால பவுல் ஒரு சப்பானி என்ன பண்ணுறாருன்னா குணமாக்குறாரு. அப்போ அங்கே இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, லிக்கவோனியா பாஷையில் தேவர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, மனுஷ ரூபம் எடுத்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள மெர்க்குரி ஜூபிட்டர் அப்படிலாம் என்ன பண்ணுறாங்கன்னா புகழ்கிறத அங்கே பார்க்குறோம். அப்போ பவுல் என்ன சொல்கிறாருன்னா, அப்போஸ்தலர் 14:15 நாங்களும் உங்களை போல பாடுள்ள மனுஷர் தானே ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். இது மட்டும் இல்லை, பவுலால் அநேக அற்புதங்கள் என்ன பண்ணுது, அன்னைக்கு நிறைய இடங்களில் அந்த ஆதி திருச்சபை அந்த காலகட்டத்தில் நடந்தது. மரித்த ஐத்துகுவை அவர் என்ன பண்ணார், உயிரோடு எழுப்பினார். அவருடைய உருமால்கள் கச்சைகள்லேருந்து கூட நிறைய பேர் என்ன பண்ணாங்க, விடுதலை பெற்றாங்க. வியாதிகள் சுகமானது. கொடிய பிசாசுகள் அவர் என்ன பண்ணார், துரத்தினார். ஒரே ஒரு உபதேசத்தில் மாய வித்தைக்காரர்கள் தங்களுடைய 50,000க்கான வெள்ளிக்காசுக்கு ஏற்பட்ட அந்த புத்தகங்களை என்ன பண்ணாங்களாம், எரிச்சாங்க. இவ்வளோ பெரிய காரியங்கள் பவுலுடைய நாட்களில் பவுலால் நடந்திருந்தா கூட அவர் தன்னை குறித்து என்ன பண்ணல, பெருமையாக என்ன பண்ணல, சொல்லலை. அதுக்கு பதிலாக அவர் என்ன சொல்கிறாருன்னா, பவுலை இப்படி புகழ்கிறாங்க மெர்க்குரி ஜூபிட்டர் பவுலையும் பர்னபாவையும். ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் சாதாரண உங்களை போல மனுஷர்கள் தான், நீங்கள் யார் இடத்துல திரும்பணும், ஜீவனுள்ள தேவனிடத்திற்கு திரும்பணும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு பவுல் எப்படி இதால் அவரால் சொல்ல முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 2:20 இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் என்ன பண்ணியிருக்காரு, பிழைத்திருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போ பவுலுக்கு தெரியும், நம்ம இருப்பது நான் உயிரோட இல்லை, எனக்கு பதிலாக யார் இருக்கா, எனக்குள்ள கிறிஸ்து தான் என் மூலமாக என்ன பண்ணுறாரு, கிரியை செய்கிறாரு, அவர் தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்காருன்றது பவுலுக்கு நல்லா தெரிஞ்சதுனால அவனுக்கு தாழ்மைன்ற குணம் என்ன பண்ணுது, இருந்தது. இதே போல் தான் நம்மளும் நமக்கு பதிலாக யாரை மற்றவங்கக்கிட்ட சுட்டி காட்டணும், தேவனை தான் என்ன பண்ணணும், சுட்டி காட்டணும். எப்படி பவுல் அந்த லீஸ்திரால இருக்கிற மக்களுக்கு தேவனிடத்தில் திரும்புங்கள் எப்படின்னு சொல்லி அவங்கள தேவன் பக்கமாய் திருப்பினாங்களோ, அதே போல் நாமும் என்ன பண்ணோன்னா அந்த தாழ்மையின் குணத்தோட ஆண்டவரை என்ன பண்ணோம், நம்மளுடைய நடக்கை மூலமாக செயல் மூலமாக ஆண்டவரை என்ன பண்ணோன்னா சுட்டி காட்டணும். வில்லியம் கேரி பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவர் முதுமை காலத்தில் இருக்கும் போது அலெக்சாண்டர் அப்படின்ற ஒரு மிஷனரி அவர் அடிக்கடி பார்க்க வருவாராம். அப்போ பார்க்க வரும்போதெல்லாம் வில்லியம் கேரியை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிக்கிட்டே இருப்பாராம். இவரும் ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு நாளும் சரி மீட் பண்ணும்போது பரவாயில்ல பேசட்டும்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தார். ஒரு நாள் அவரால் அதை தாங்க முடியல. வில்லியம் கேரி என்ன சொன்னார்னா, நான் இனிமேல் மறிச்சிட்டதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, என்னை பற்றி நீங்கள் ஒரு வார்த்தை என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி பெருமையாக பேசவே கூடாது. அதுக்கு பதிலாக வில்லியம் கேரியோடைய ரட்சகர் யார் அப்படின்றத குறித்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், புகழ்ந்து பேசணும்னு சொல்கிறாங்க. நம்ம இன்றைக்கி எந்த நிலைமையில் இருக்கோம் அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். நம்மளை பற்றி ரொம்ப பெருமையாக நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோமா, இதே மாதிரி பரிசேயர் ஆயக்காரர் வேதபாரகர் இவங்களை போல் மதிப்பு மிக்க டைட்டில்ஸை நம்ம விரும்புகிறோமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். பவுல் ஒரு மிகப்பெரிய
அப்போஸ்தலனா இருந்த போதிலும் அவன் அப்போஸ்தலன் தன்னை என்ன பண்ணல, காட்டிக்கவே இல்லை. வில்லியம் கேரி மிகப்பெரிய மிஷினரியாக இருந்தாலும் அவர் தன்னை என்ன பண்ணல, ஒரு பொருட்டாகவே நினைக்கல. அதுக்கு பதிலாக இவங்கெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அவங்க இயேசு கிறிஸ்துவை தான் என்ன பண்ணாங்க, எல்லாருக்கும் என்ன பண்ணாங்க, சுட்டி காட்டுறாங்க. அதுதான் தாழ்மை. அப்போ தாழ்மை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாழ்மை என்பது என்னை பாருங்கள் என்று சொல்வதல்ல, மாறாக நான் உங்களுக்கு இயேசுவை காண்பிக்கிறேன் என்று சொல்வது தான் என்னதுன்னா தாழ்மை. இந்த பிக்சரில் அதான் போட்டிருக்கு, லெட் மீ பாயிண்ட் யூ டு ஜீசஸ் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, தாழ்மை. இப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்ளாக என்ன பண்ணணும், காணப்படணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, தாழ்மை அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது glorifying God instead of ourselves is humility. நமக்கு பதிலாக தேவனை மகிமைப்படுத்துவது தான் என்னன்னா தாழ்மை. இதற்கு ஒரு பெரிய உதாரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து காலத்திலே வாழ்ந்த யோவான் ஸ்நானன் தான் இதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள். யோவான் 3:30 இங்கே யோவான் ஸ்நானனுடைய ஜெபம் எப்படி இருந்தது, அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. யோவான் ஸ்நானன் எப்பொழுதுமே என்ன பண்ணுறாருன்னா, இயேசுவை என்ன பண்ணிட்டு இருந்தார், மகிமைப்படுத்தி கொண்டே இருந்தார். மத்தேயு 3 மார்க் 1 இதிலெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, யோவான் ஸ்நானன் எப்படி சொல்கிறாருன்னா, எனக்கு பின் வருகிறவரோ என்னிலும் எப்படி இருக்கார், வல்லவராக இருக்கிறார். அவருடைய பாதரட்சைகளை சுமக்கிறதற்கு நான் என்ன பண்ணல, பாத்திரம் நல்லன்னு ஒரு வசனத்தில் இருக்குது. அவிழ்க்கிறதற்கு நான் பாத்திரம் நல்ல. அப்போ எவ்வளோ தன்னை என்ன பண்ணுறாரு, தாழ்த்துறாரு. இத்தனைக்கும் இயேசு கிறிஸ்து ஃபஸ்ட்டு வந்தாரா, யோவான் ஸ்நானன் ஃபஸ்ட்டு வந்தாரா? யோவான் ஸ்நானங்கன்ல முன்னாடி அனுப்பப்பட்ட ஒரு தூதனாய் அவர் காணப்பட்ட போதிலும் அவர் தன்னை குறித்து என்ன பண்ணல, அங்கே பெருமையாக புகழ்ச்சியாக என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. நம்மளாம் தான் என்ன பண்ணியிருப்போம், நான் தான் நீ வர்றதுக்கே என்ன வழியை ஆயத்தம் பண்ணின ஆள், நான் தான் ரொம்ப பெரியவன் அப்படின்னு என்ன பண்ணல யோவான் ஸ்நானன் எந்த நிலையிலையும் அங்கே காட்டிக்கொள்ளவே இல்லை. மாறாக என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பின் வருகிறவர் என்னிலும் வல்லவராக இருக்கிறார், அவர் பெருக வேண்டும், நான் என்ன பண்ணும், சிறுக வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அவர் தன்னுடைய பதவி என்ன பண்ணுறலாம் தக்க வைத்துக்குள்ள அவர் முயற்சிக்கவே இல்லை. எப்பயும் நான் தான் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு என்ன பண்ணல, அவர் எந்த ஒரு முயற்சியும் செய்யவே இல்லை. இன்றைக்கி அநேகர் நம்மளுடைய பதவிகளை நம்மளுடைய பொறுப்புகளை தக்க வைத்து கொள்வதற்காக அநேக பிரயாசங்களை என்ன பண்ணுறோம்ல. எப்படியும் அந்த பொசிஷனை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, இறங்கிடக்கூடாது, நிறைய மெனக்கெட்டு என்ன பண்ணுறோம், பயிற்சி பண்ணுறோம். ஆனால் இங்கே யோவான் என்ன பண்ணுறாருன்னா, எந்த கணத்தையும் என்ன பண்ணல, விரும்பவே இல்லை. மாறாக அவர் இயேசுவை குறித்து தான் என்ன பண்ணார், அதிகமாக யோசிச்சார். அப்போ தாழ்மை அப்படின்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, இந்த பிக்சரில் இருக்குது பாருங்கள். தாழ்மை என்பது எனக்கு முதன்மையான இடம் வேண்டும் என்பது அல்ல, மாறாக தேவனுக்கு முதன்மையான இடத்தை தாருங்கள் அப்படின்னு சொல்கிறது தான். கிவ் காட் த பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, தாழ்மை. அதுக்கு பதிலாக ஐ வாண்ட் த பெஸ்ட் பிளேஸ், அந்த பொசிஷனை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறது தாழ்மை இல்லை. அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எப்பயுமே நம்மளை வெறுமையாக்கி ஆண்டவர் என்ன பண்ணோம், முதன்மைப்படுத்துகிறவர்களாக இருக்கணும். இன்னொரு அதுக்கு பெரிய உதாரணம் பார்த்தீங்கன்னா, தாவீது தன்னுடைய சங்கீதத்தில் அழகாக எழுதியிருக்கான். சங்கீதம் 115 சங்கீதம் 115:1. இங்கே தாவீது ராஜா சங்கீதம் 115:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உமது கிருபை நிமித்தமும் உமது சத்தியத்தின் நிமித்தமும் உம்முடைய நாமத்திற்கே என்ன பண்ணுங்க, மகிமை வர பண்ணும். இத்தனைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜாவாக இருந்தார், ஒரு பெஸ்ட் பொசிஷனில் இருந்தாலும் தாவீது தன்னுடைய சங்கீதங்களெல்லாம் நீங்கள் பார்க்கும்போது அவர் தன்னை குறித்து என்ன பண்ணல, எங்கேயுமே பெருமையாக அவர் சொல்லவே இல்லை. மாறாக அவருடைய கிருபையை குறித்தும் ஆண்டவர் குறித்து தான் என்ன பண்ணுறாரு, முதன்மைப்படுத்துறார். அதே சங்கீதம் 22 வாசித்து பார்த்தோன்னா, யாக்கோபின் சந்ததியாரே நீங்கள் எல்லாரும் அவரை கனம் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஜனங்களுக்கும் என்ன பண்ணுறாருன்னா அறிவுறுத்துறாரு. என்ன பார்க்காதீங்க, என்ன கனம் பண்ணாதீங்க, அதுக்கு பதிலாக நீங்கள் யாரை கனம் பண்ணுங்க, ஆண்டவரை என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. சங்கீதம் 86:12 பார்த்தோன்னா, என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இருதயத்தோடும் உமது நாமத்தை என்ன பண்ணுவேன், என்றென்றைக்கும் மகிமைப்படுத்துவேன்.
வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறார். தாவீது, இந்த பவுல், இவங்கெல்லாம் பெஸ்ட்டு பொசிஷனில் இருந்தாலும், யோவான் ஸ்நானன் ஒரு பெஸ்ட்டு பொசிஷனில் இருந்தாலும், எனக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு பிளேஸ் கொடுக்கணும்னு என்ன பண்ணல, எங்கேயுமே அவங்க போய் வாதாடலை, எங்கேயும் தர்க்கம் பண்ணவே இல்லை. மாறாக அவங்களுக்கு ஒரே ஒரு நோக்கம்தான் இருந்தது, அது கர்த்தருக்கு மாத்திரம்தான் முதன்மையான இடத்தை செலுத்துவது அப்படின்றது அவங்க மைண்டில் என்ன ஆயிடுச்சு, ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவம் அப்படியே என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. நல்ல ஒரு புகழ் வந்துட்டதுக்கப்புறம், நல்ல ஒரு பொசிஷன் வந்துட்டதுக்கப்புறம், ஜனங்கள்லாம் நிறைய பேர் வராங்கன்னு தெரிஞ்சிட்டதுக்கப்புறம் நிறைய ஊழியக்காரர்கள் உடைய நிலையெல்லாம் என்ன ஆகிடுது, மாறிடுது. பெஸ்ட்டு பிளேஸ் எனக்கு கண்டிப்பாக வேணும், இந்த இடத்துல தான் எனக்கு என்ன பண்ணணும், ஹோட்டல் புக் பண்ணணும், இந்த இடத்துல தான் எனக்கு சாப்பாடு வேணும், இந்த மாதிரிலாம் நிறைய காரியங்கள் என்ன ஆயிடுச்சுன்னா, போக போக உலகம் என்ன ஆயிடுச்சு, திருச்சபைக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்றைக்கி நம்மளையும் சேர்த்து தான், ஊழியக்காரங்கள் மட்டும் இல்லை, நம்மளையும் சேர்த்து தான். ஒரு திருச்சபை எடுத்துக்கிட்டால் கூட நம்மளுக்கு ஒரு நல்ல பொசிஷன் இருந்தாலோ இல்லை நமக்கு ஊழியம் இருந்தால் தான் என்ன பண்ணுறாங்க, நிறைய பேர் வராங்க, இல்லைன்னா வரதே கிடையாதுல்ல. ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா மட்டும் அப்போ மட்டும் என்ன ஆகிடுறது, அட்டண்டன்ஸ் போட்டு கரெக்டாக அந்த பொறுப்பை மட்டும் செஞ்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் அந்த அங்கீகாரம் கிடைக்கலன்னா என்ன ஆகிடுது, நமக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுது. நம்ம சொல்கிறது எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்ற வெக்ஸேஷன்லாம் என்ன ஆகிடுதுன்னா, கிறிஸ்துவை விட்டு என்ன பண்ணிடுறாங்க, தூரமாக போயிடுறாங்க. அப்போ தாழ்மை என்னென்னா, எனக்கு பெஸ்ட்டு பிளேஸ் இருக்கோ இல்லையோ, என்னை பல பேர் கனப்படுத்துகிறாங்களோ படுத்தலையோ, ஆனால் நான் ஆண்டவருக்கு என்ன பண்ணுவேன், எப்பயுமே என்னுடைய முதன்மையான கனத்தை என்ன பண்ணுவேன், செலுத்துவேன்னு சொல்கிறது தான் தாழ்மை. மூன்றாவது தாழ்மைனா என்ன அப்படின்னு பார்க்கும்போது, ப்ரொஜெக்டிங் ஆர் லிஃப்டிங் காட்ஸ் கிரேஸ் இன்ஸ்டெட் ஆஃப் ஆர் கிஃப்ட்ஸ். நம் தாளந்துகளை விட தேவ கிருபையை உயர்த்தி காட்டுவது, இல்லைன்னா தேவ கிருபையை வெளிப்படுத்துவது தான் என்னதுன்னா தாழ்மை. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிச்சோன்னா, 2 சாமுவேல் 7:18 தாவீது அங்கே ஜெபம் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடும் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறார். அதாவது அவர் என்ன பண்ணுறாருன்னா, அவருக்குன்னு ஒரு ப்ரெஸ்டீஜ் இருக்குல்ல, அவர் பல யுத்தங்களை பண்ணுறாரு. சவுல் இருக்கும் போது அவரால் பண்ண முடியாத காரியத்தெல்லாம் யார் பண்ணுறா, தாவீது பண்ணுறாரு. அப்படி இருந்தும் தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம் அப்படின்னு சொல்கிறார். அவ்வளோ பெரிய பேர் பெற்றவனாக இருந்தும் கூட, பல செல்வாக்குகள் மிக்க ஒரு ராஜாவாக இருந்தால் கூட, தாவீது என்ன பண்ணுறாரு, நான் எம்மாத்திரம்ப்பா அப்படின்னு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு. சங்கீதத்தில் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய அவருடைய கிருபையை குறித்து அநேக காரியங்கள் இருந்துகிட்டே இருக்குது. சங்கீதம் 18:50 வாசிச்சோன்னா, தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதா காலமும் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், கிருபையை செய்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். சங்கீதம் 63:3 இந்த வசனத்தை அவர் நல்லா அறிஞ்சதுனால தான் சங்கீதம் 18:50 ஆண்டவரே, தாவீதின் சந்ததியை என்ன பண்ணுவேன், எப்பயுமே அவருடைய கிருபையை அந்த சந்ததியை விட்டு விலக்க மாட்டேன்றது அவருக்கு நல்லா தெரிஞ்சதுனால தான் அந்த சங்கீதம் 63:3 அவர் சொல்கிறாரு, என் ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது அப்படின்னு சொல்கிறார். அது மட்டும் இல்லை, தேவன் தனக்கு அளித்த கிருபை அவர் எப்பயும் என்ன பண்ணிட்டு இருந்தார்னா, உயர்த்தி கொண்டே இருந்தார். அவருடைய பொசிஷன் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும், பெரிய பொசிஷனில் இருந்தாலும், அவர் கர்த்தருடைய கிருபை என்ன பண்ணுறாரு, உயர்த்தி காட்டிகிட்டே இருந்தார். சங்கீதம் 89:1 பார்த்தோன்னா, கர்த்தரின் கிருபைகளை என்றென்றைக்கும் பாடுவேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தாவீதுக்கு நல்லாவே தெரியும், அவர் தான் அந்த இடத்துக்கு காரணம் யார், கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய அனுக்கிரகம் தான் அதுக்கு காரணன்றது தாவீதுக்கு நல்லா தெரிஞ்சதுனால, தன்னை மேன்மைப்படுத்தாதபடி ஆண்டவருடைய கிருபை எப்பொழுதும் என்ன பண்ணுறாரு, உயர்த்தி காட்டுறவராக இருந்தார். ரெண்டாவது இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யாக்கோபு, ஆதியாகமும் 32ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஆதியாகமும் 32:10 அதில் யாக்கோபு என்ன சொல்கிறாருன்னா, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவு வேணும் பாத்திரன் அல்ல. இது பாஸ்டர் தாமஸ் ராஜ் அங்கிள் அடிக்கடி தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்வார், தேவரீர் எனக்கு நீர் வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு நான் எவ்வளவு வேணும்
பாத்திரன் அல்ல. அப்போ எவ்வளவு தன்னை என்ன பண்ணுறாரு, தாழ்த்துறாரு. இத்தனைக்கும் யாக்கோபும் ஒரு பெரிய பொசிஷனில் தான் இருந்தார், ஒரு கோத்திர பிதாவாக இருந்தார். அப்படி இருந்தும் ஆண்டவர்கிட்ட அவர் என்ன சொல்கிறாரு, நான் என்ன பண்ணல, பாத்திரன் அல்ல. அப்போ அதுதான் என்னதுன்னா உண்மையாகவே தாழ்மைப்படுதல் அப்படின்னு அர்த்தம். இன்னொரு உதாரணம், இப்போ நம்ம தாவீதை பார்த்தோம், யாக்கோபு பார்த்தோம். மூணாவது இன்னொரு உதாரணம் வந்து எது எடுத்தாலும் யார் தான் எக்ஸாம்பிளாக சொல்ல முடியும்னா பவுல் தான் நம்ம சொல்ல முடியும். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 9-10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்களேன். 1 கொரிந்தியர் 15 9-10. நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் எப்படி இருக்கேன்னா சிறியவனாக இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கும் பாத்திரன் அல்ல, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர்கள் எல்லாரை விட நான் என்ன பண்ணேன், அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எவ்வளோ ஒரு பெரிய ஒரு அறிக்கை இல்லை? என்னதான் அவர் வந்து மிகப்பெரிய அந்த அப்போஸ்தலர்களை விட பவுல் என்ன பண்ணார், அநேக அற்புதங்களை செஞ்சார், அநேக தைரியமாக உபதேசம் பண்ணார். ஆனாலும் என்ன பண்ணுறாரு, நான் அந்த அப்போஸ்தலர் எல்லாரிலும் எப்படி இருக்கேன், சிறியவனாக இருக்கிறேன், ஆகிலும் இதெல்லாம் எப்படி தான் நடந்தது, நான் இல்லை, அதுக்கு எதுதான் காரணம், தேவனுடைய கிருபை தான் காரணம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ தாழ்மை அப்படின்னா எது இல்லை அப்படின்னா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நான் வரம் பெற்றவன் அப்படின்னு சொல்லி தன்னை மேன்மைப்படுத்துவது அல்ல. அதுக்கு பதிலாக அவருடைய கிருபையால் தான் இந்த ஸ்லாக்கியத்தை நான் பெற்றிருக்கிறேன்னு சொல்கிறது தான் என்னது, தாழ்மை. ஐ எம் பிளெஸ்டு பை ஹிஸ் கிரேஸ் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது, தாழ்மை. அதை விட்டுட்டு எனக்கு இந்த வரம் இருக்குது, அந்த வரம் இருக்குது, நான் இந்த கிருபையை பெற்றிருக்கிறேன் அப்படி கிடையாது. இதெல்லாம் நான் இல்லை, எனக்கு ஆண்டவர் அருளின ஆசீர்வாதங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய கிருபையை உயர்த்துவது தான் என்னதுன்னா தாழ்மை. 4வதாக நம்ம பார்க்கும்போது ட்ரீட்டிங் அதர்ஸ் மோர் சிக்னிஃபிகண்ட் தேன் ஆர் செல்ஃப். நம்மை விட பிறரை மேன்மையாக நினைப்பது தான் என்னென்னா தாழ்மை. இதுக்கு வந்து பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் நம்ம வாசித்து பார்க்கும்போது, பிலிப்பியர் 2:3 ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமைகளாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் என்ன பண்ணுமா, தங்களிலும் மேன்மையானவர்களாக என்ன கடவீர்கள். பிலிப்பியர் நிருபத்தில் நீங்கள் நிறைய காரியங்களை பார்க்கும்போது பவுல் வந்து அநேகரை குறித்து தன்னையும் விட மேன்மையாக என்ன பண்ணியிருப்பார்னா சொல்லியிருப்பதை நீங்கள் பார்க்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் தீமோத்தேயு குறித்து என்ன பண்ணுவார்னா சொல்லியிருப்பார், அவனுடைய உத்தம குணத்தை பற்றி பெருமையாக சொல்லியிருப்பார். அதே 25வது வசனத்தில் எப்பாப்பிராத்து அப்படின்ற ஒரு பர்சனை பற்றி சொல்லியிருப்பார். 4ஆம் அதிகாரத்தில் பிலிப்பியரை பற்றியே என்ன பண்ணியிருப்பார், இவங்கெல்லாம் என்னுடைய கிரீடமாக இருக்காங்க, இவங்கெல்லாம் என்னுடைய சுவிசேஷத்துக்காக அநேக தரம் என்னோட பிரயாசப்பட்டாங்கன்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா தன்னை விட பிறரை எப்படி நினைக்கிறாருன்னா மேன்மையாக அந்த பவுல் வந்து நினைக்கிறாரு. அதான் ரோமர் 12:10 பார்க்குறோம், கனம் பண்ணுகிறதுலே ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுமா, முந்தி கொள்ளுங்கள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நம்ம வந்து ஒரு திருச்சபையில் நம்ம இருக்கிறோன்னா பிறர் குறையை சுட்டி காட்டுவதற்கு நம்ம ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணுறோன்னா செயல்படுறோம். ஆனால் அவங்க பண்ண நல்ல விஷயங்களை, அவங்கள குறித்தான பாசிட்டிவான காரியங்களை யாருமே கிட்ட போய் என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. இதே குறை சொல்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா ரொம்ப ஈஸியாக என்ன பண்ணிடுறோம், சொல்லிடுறோம். ஆனால் பிறரை பாராட்டுவது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒருவருக்கொருவர் என்ன பண்ணுமா, கனம் பண்ணுவதில் முந்திக்கொள்ளணும், ஒருவரை ஒருவர் தங்களிலும் என்ன பண்ணுமா, மேன்மை உள்ளவர்களாக நினைக்க வேண்டும் அப்படின்னு. இதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா தாவீதை தான் இதுக்கு ஒரு உதாரணமாக சொல்லலாம். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் நம்ம வாசித்து பார்த்தோன்னா பல துன்பங்களை சவுல் என்ன பண்ணுறாரு, தாவீதுக்கு செஞ்சுட்டே இருக்கார். ஆனாலும் தாவீது என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடி கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்னு சொல்கிறான். சவுல் என்னதான் அவனுக்கு வந்து துன்பத்தை செஞ்சுருந்தா கூட தாவீது சவுல் என்ன பண்ணார், ஒரு மேன்மையான இடத்துல தான் என்ன பண்ணியிருந்தார், வச்சுருந்தார். அதனால தான் கடைசி வரைக்கும் சவுல் மேலே அவருக்கு நிறைய வாய்ப்பு கிடைச்சும் என்ன பண்ணல, அவர் எதுவுமே பண்ணல. சவுலை எப்பயும் என்ன பண்ணுறாரு, தன்னை விட
அவர் உயர்ந்தவராக தான் தாவீது என்ன பண்ணுறாரு பார்த்தாரு. நம்ம இன்னைக்கு எந்த நிலையில் இருக்கோம்? நம்மளை விட மற்றவங்களை என்ன பண்ணுறோம்? நம்ம மதிக்கிறோமா? மற்றவங்களுக்கு நம்ம வந்து கனம் பண்ணுறோமா? மற்றவங்களை குறித்து அவங்கள வந்து ஏதாவது அப்ரிஷியேட் பண்ணி நம்ம பேசுகிறோமா, என்கரேஜ் பண்ணுறோமான்றதை நம்ம என்ன பண்ணணும்? யோசித்து பார்க்கணும். அப்போ கிறிஸ்துவில் இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்கும் எது அவசியம்னா, கிறிஸ்துவை போல அந்த தாழ்மை குணம் அவசியம். அதான் பிலிப்பியர் 2:8 கிறிஸ்து மரண பரியந்தம் தன்னை என்ன பண்ணாராம்? தாழ்த்தினார் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம ஒரு வேளை இந்த பரிசேயரை போலவும் வேத பாரகரை போலையும் மதிப்புமிக்க காரியங்களை நோக்கி ஓடிட்டுருக்கோமா, இல்லை தாழ்மையை நம்ம அணிவதற்கு பிரயாசப்படுகிறோமா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். ஹியூமிலிட்டி இஸ் பர்ஃபெக்ட் குவைட்னஸ் ஆஃப் ஹார்ட் அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னென்னா, தாழ்மை என்பது இதயத்தில் கொண்ட ஒரு அமைதியான நிலை அப்படின்னு வந்து சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாழ்மை எதையும் என்ன பண்ணாதுன்னா எதிர்பார்க்காதான். அது மட்டும் இல்லை, தனக்கு எந்த பாராட்டு வந்தால் கூட அதை என்ன பண்ணாதான், வியந்து போய் என்ன பண்ணாதான், பார்க்காது அப்படின்னு சொல்கிறார். புகழ்ந்து பேசாத போதும் என்ன பண்ணாதான், அது கவலைப்படாது. புகழ்ந்து பேசினாலும் அதை குறித்து அது என்னவா நினைக்காது, அதை பெருசாக என்ன பண்ணாதான் நினைக்காது அப்படின்னு சொல்கிறார். அப்போ மதர் தெரேசா கூட என்ன சொல்கிறாருன்னா, அந்த ஹம்பிள்னஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருந்துச்சுன்னா எதுவுமே நம்மளை என்ன பண்ணாதான், நெருங்காதான். ஏன்னா நம்மளுக்கு நம்ம யாருன்றது நல்லாவே தெரியும். பிறர் வந்து நம்மளை அங்கீகரித்தாலும் பிறர் வந்து நம்மளை புறக்கணித்தா கூட அது எதுவுமே என்ன பண்ணாதான், நம்மளை பாதிக்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த தாழ்மை வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். அப்போ தாழ்மை அணிந்து கொள்வது எப்படி அப்படின்னு பார்த்தோம். தாழ்மை என்றால் என்னன்னு ஒரு 4 காரியங்களை நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம்ல. ஸோ தாழ்மை அப்படின்னா என்னென்னா, நமக்கு பதில் தேவனை என்ன பண்ணுறோம், பிறருக்கு சுட்டி காட்டுறோம். 2வது, நமக்கு பதில் தேவனை என்ன பண்ணுறோம், மகிமைப்படுத்துகிறோம். 3வது, நம் தாளந்துகள் திறமைகளை விட தேவ கிருபை என்ன பண்ணுறோம், உயர்த்துகிறோம். 4வது, நம்மை விட பிறரை என்ன பண்ணுறோமா, மேன்மையாக நினைக்கிறோம். யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்னு என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். அதுக்கு பதிலாக ஐ ஆம் பெட்டர் தேன் யூ அப்படின்னு என்ன பண்ணுறதில்ல, சொல்கிறதில்ல. இதெல்லாம் வந்து என்னதுன்னா தாழ்மை. அப்போது அந்த ஆண்ட்ரியூ முறை இப்படியா சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, ஒரு நீர் எப்பயும் என்ன பண்ணுமா, அந்த வாட்டர் எப்பயும் எங்கே தாழ்வான இடம் இருக்கோ அங்கே தான் என்ன பண்ணுமா, ஓடி போகுமா. அதே போல் தான் ஆண்டவரும் எந்த ஒரு உள்ளம் வந்து ரொம்ப தாழ்மையாக இருக்கோ அந்த உள்ளத்தில் தான் என்ன பண்ணுவாராம், ஆண்டவருடைய வல்லமையை அதிகமாக அவங்களுக்கு அருளி அவங்கள என்ன பண்ணுவாராம், மகிமைப்படுத்துவார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அப்போது தாழ்மைன்றதை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆண்டவர் விரும்புகிற விஷயம் என்னதுன்னா தாழ்மை தான். தாழ்மை உள்ளவனுக்கு தான் கர்த்தர் என்ன பண்ணுறாராம், கிருபை அளிக்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இன்றைக்கு ஒரு வேளை நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தில் தாழ்மைன்ற குணம் கம்மியாக இருந்தது, இல்லை பெருமைன்ற குணம் அதிகமாக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், சிந்தித்து பார்க்கிறவர்களாக இருக்கணும். அடுத்த பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ தாழ்மைக்கு ஆப்போசிட் என்ன, பெருமை. இன்னொரு விதத்தில் சொல்லணுன்னா, புகழை நாடுவதும் என்னது தான், அதுவும் தாழ்மைக்கு ஒரு ஆப்போசிட்டான ஒரு விஷயம். அப்போ ஏன் நம்ம வந்து தாழ்மையாக இருக்கணும், ஏன் பெருமையாக இருக்கக்கூடாது, ஏன் புகழ்ச்சியை நாடக்கூடாதுன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ தியானிக்க போகிறோம். இதில் வந்து ஏன் பெருமையும் புகழ்ச்சியும் விரும்பக்கூடாது அப்படின்றதுக்கு முதல்ல பார்த்தோன்னா, நீதிமொழிகள் 8:13 கர்த்தர் என்ன பண்ணுறாராம், பெருமையை நான் வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போ ஆண்டவர் வெறுக்கிறது வந்து என்னதுன்னா, பெருமை என்கிற குணத்தை என்ன பண்ணுறாரு, வெறுக்கிறாரு. 2வது பார்த்திங்கன்னா, நீதிமொழிகள் 16:5 கர்த்தர் அருவருக்கிற குணம் என்னன்னா, மனமேட்டிமை. மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு எப்படி இருக்கானா, அருவருப்பானவன் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ ஒரு வேளை எனக்கு பெருமை இருந்துச்சுன்னா நான் கர்த்தருக்கு எப்படி இருக்கேன், பார்க்குறதுக்கு அருவருப்பாக இருக்கேன். மார்க் 7:22 நம்ம வாசித்து பார்த்தோன்னா, இருதயத்திலிருந்து தான் என்ன பண்ணுது, பெருமைன்ற குணம் வெளியே வருது. அதுதான் என்ன பண்ணும், மனுஷனை தீட்டுப்படுத்தும். அப்போ என் இருதயத்தில் பெருமைன்னு குணம் இருக்கும்போது அது என்ன பண்ணுது, தீட்டுப்படுத்துது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் யாருக்கு அருவருப்பாக மாறிடுறேன், கர்த்தருக்கு அருவருப்பாக மாறிடுறேன். 3வது பார்த்திங்கன்னா, யாக்கோபு 4:5 தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எப்படி இருக்காராம், எதிர்த்து நிற்கிறார். தேவன் எதிர்க்கிற ஒரே பர்சன் யாருன்னா அது பெருமை உள்ளவனை மட்டும்தான். அப்போது
கர்த்தர் எதிர்க்கிற ஒரே நபர் பெருமை உள்ளவன் தான். அப்போ பெருமைன்ற குணத்தை நம்ம விட்டு என்ன பண்ணணுமா, நீக்கி போடணும். இந்த இந்த தாழ்மைனா என்னன்னு நம்ம 4 விஷயத்தை பார்த்தோம்ல. இந்த 4 விஷயத்தை கடைப்பிடிக்காத விழுந்து போன, தாழ்மை இல்லாமல் விழுந்து போன ஒரு 3 பேரை மட்டும் நம்ம ஒரு 3 உதாரணங்களை நம்ம சீக்கிரமாக படித்து முடிக்க போகிறோம். தாழ்மை இல்லாமல் விழுந்து போனவர்கள் யார் யார்? முதல்ல பிறரை மேன்மையாக நினைக்காத 2 பர்சன். முதல்ல பார்த்தீங்கன்னா மீரியாமை குறித்து நம்ம பார்க்குறோம். நம்ம எல்லாருக்குமே இந்த கதை நமக்கு தெரியும்ல. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் மீரியாமும் ஆரோனும் சேர்ந்து சொல்கிறாங்க, கர்த்தர் மோசேயை கொண்டு தான் பேசினாரோ, எங்களை கொண்டும் அவர் பேசினதில்லையோ அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, 2 பேரும் சொல்கிறாங்க. மீரியாமும் என்னது தான், ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். மோசே யாரு தான், தீர்க்கதரிசி தான். ஆனால் மோசையை கொண்டு தான் ஆண்டவர் அநேக காரியங்களை செயல்படுத்துவதனால அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சு, பொறாமை வந்தது. அதனால் என்ன பண்ணுறான்னா, எங்களை கொண்டு ஆண்டவர் பேசினதில்லையா அப்படின்னு என்ன வந்துருச்சு, பெருமையும் சேர்ந்து வந்துட்ட உடனே என்ன ஆயிடுச்சு, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவள் என்னவா மாறிட்டா, குஷ்டரோகியாக மாறிட்டா. தேவனுடைய கோபாக்கினைக்கு அவள் ஆளாகிட்டா. இதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான், அவகிட்ட என்ன இல்லைன்னா பிறரை என்ன பண்ணல, அவள் மேன்மையாக நினைக்கல. கூட பிறந்தவனையும் என்ன பண்ணல, மேன்மையாக நினைக்கல. 2வது இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கோராகு. என்னாகமும் 16ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும் கோராகு. இந்த கோராகு யார் அப்படின்னா, அவர் லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதன். லேவி கோத்திரம் எவ்வளோ பெஸ்ட்டான கோத்திரம்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அந்த லேவி கோத்திரத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு சொந்தமானவர்கள், கர்த்தருக்குரியவர்கள் அப்படின்ற ஒரு அங்கீகாரத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருந்தார், அந்த கோராகுக்கு கொடுத்துருந்தாரு. ஆனால் இவன் என்ன பண்ணுறான்னா, மோசேக்கும் ஆரோனுக்கும் தான் பாப்புலாரிட்டி அதிகமாக இருக்குது, அவங்க தான் பிரபலம் ஆகிட்டே இருக்காங்க, நான் என்ன பண்ணல, பிரபலம் அடையவே இல்லைன்றதுக்காக என்ன பண்ணுறான், ஒரு கூட்டத்தை சேர்த்து மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக என்ன பண்ணுறான், பேசுகிறான். அப்போ என்னாகமம் 16ஆம் அதிகாரம் 9லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கே மோசே சொல்கிறாரு, உனக்கு இருக்கிறதே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, பெஸ்ட்டான பல விஷயங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, உனக்கு கொடுத்துருக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வாசஸ்தலத்தின் பணிவிடைகளை செய்யவும், சபையார் முன் நின்று அநேக காரியங்களை செய்யவும், உங்களை தம் மண்டையிலே சேர பண்ணும்படி இஸ்ரவேல் சபையாரிலிருந்து என்ன பண்ணார் ஆண்டவர், கோராக பிரித்து எடுத்து ஸ்பெஷலாக தான் என்ன பண்ணியிருக்காரு, வச்சுக்கிறாரு. ஆனால் அவங்க எதை தேடினாங்கன்னா, 10வது வசனத்தில் கடைசி பகுதியில் ஆசாரிய பட்டத்தை என்ன பண்ணுறாங்களாம், அவங்க தேடுறாங்க. ஒரு ஹானரரி டைட்டில் அவங்க என்ன பண்ணுறாங்க, விரும்புகிறாங்க. இத்தனைக்கும் ஆண்டவர் அவங்கள எப்படி தான் வச்சுருந்தாரு, நல்ல பொசிஷனில் தான் வச்சுருந்தாரு. ஆனால் அதையும் மீறி அவங்க அத்த காரியங்கள், மோசேக்கும் ஆரோனுக்கும் கிடைச்ச அந்த பாப்புலாரிட்டி என்ன பண்ணாங்க, விரும்பினாங்க. நம்மளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். ஒரு நிமிஷத்துலேயே அவங்கள கர்த்தர் என்ன பண்ணிட்டாரா, அதமாக்கி போட்டார். அப்போ பிறரை மேன்மையாக நம்ம நினைக்கலைன்னா நம்ம எதில் விழுந்துடுவோம், பெருமையில் விழுந்து நம்மளுடைய பேர் கூட இல்லாமல் என்ன ஆகிடும், மாறி போகிற நிலைமை இருக்கும். 2வது பார்த்தீங்க அப்படின்னா, தேவன் தனக்கு அளித்த கிருபையை உயர்த்தாத ஒரு பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா எசேக்கியா ராஜா. இந்த எசேக்கியாவை பற்றியும் நமக்கு நல்லாவே தெரியும். 2 நாளாகமம் 32 பார்க்கும்போது கர்த்தர் எசேக்கியாவை அசரியா ராஜாவுடைய கைகளிலிருந்து என்ன பண்ணாராம், விடுவித்து அவனை ஆதரித்து நடத்தி வந்தார் அப்படின்னு பார்க்குறோம். 24வது வருஷத்தில் 2 நாளாகவும் 32:24 வியாதிப்பட்டு மரணமான அந்த சிச்சுவேஷனில் கூட ஒரே ஒரு ஜெபத்தை பண்ணார். ஆண்டவர் என்ன பண்ணிட்டார், பதில் சொல்லி அந்த அற்புதத்தை பண்ணார். ஆனால் இவன் அதெல்லாம் எதையுமே என்ன பண்ணல, நினச்சி பார்க்கல. 25வது வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்குரியதுக்கு தக்கதாய் நடவாமல் மன மேட்டிமையுள்ளவன் ஆகி அப்படின்னு போட்டிருக்கு. ஆண்டவர் அநேக கிருபைகளை அவனுக்கு என்ன பண்ணியிருந்தார், கொடுத்துருந்தாரு. ஆனால் அதெல்லாமே அவன் என்ன பண்ணல, நினச்சி பார்க்காம மன மேட்டிமை வந்துட்ட உடனே என்ன ஆயிடுச்சுன்னா அவன் விழுந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஆனாலும் ஆண்டவர் என்ன பண்ணார், அவனுக்கு மனம் இறங்கினார். அவனோட கர்த்தருடைய கோபம் வந்தோடனே அவன் மனம் மாறிட்டான். அந்த எசேக்கியாவோட விழுதலுக்கு காரணமாக இருந்தது என்னென்னா அந்த மன மேட்டிமை அப்படின்னு பார்க்குறோம். இன்னொரு ராஜாவை பற்றி இதில் நான் எக்ஸாம்பிள் போடல, உசியா.
உசியாவும் வந்து ஒரு பெஸ்ட்டான ஒரு ராஜாவாக தான் இருந்தார் ஸ்டார்டிங்கில். 2 நாளாகமும் 26வது அதிகாரத்தை நீங்கள் வீட்டில் போய் பாருங்கள். 2 நாளாகமும் 26. அந்த உசியா வந்து 16 இருக்கும் போது ராஜாவாக என்ன ஆகிட்டார், மாறிட்டார். அந்த ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் பார்க்கும்போது நல்லா தான் என்ன பண்ணுறாரு, ஆரம்பிக்கிறாரு. தேவனுக்கு செம்மையானது செய்கிறாரு, தேவனுக்கு பிரியமானதெல்லாம் கற்றுக்கொள்கிறாரு. அநேக காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு உயர்ந்த நிலைமைக்கு அவன் வந்துக்கிட்டே இருக்கான். அந்த இதிலலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அநேக போர் கருவிகளை அவன் உருவாக்குறான், ஆர்மிஸை உருவாக்குறான், அக்ரிகல்ச்சருக்கு சப்போர்ட் பண்ணுறான், நிறைய ஆயுதங்களை என்ன பண்ணுறான் அவன் வந்து பில்ட் பண்ணுறான். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கும் போது 16வது வசனத்தில் அவன் உயர்ந்த நிலையில் இருக்கும் போது என்ன வந்துருச்சு, அவனுக்கு மனமேட்டிமை வந்துட்ட உடனே அவன் என்ன பண்ணானா, எப்படி கோராகு வந்து ஆசாரியர் பட்டத்தை விரும்பினானோ அதே போல் இந்த ராஜாவும் ஆலயத்துக்குள்ளே பிரவேசித்து நானும் என்ன பண்ணுவேன், தூபம் காட்டுவேன் எடுக்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, கோபம் வந்து அவனை குஷ்டரோகியாக என்ன ஆயிடுச்சு, மாறிட்டார் இல்லை. அப்போது ஆண்டவர் விரும்பாத காரியம் என்னென்னா அந்த மனமேட்டிமை. தேவன் எனக்கு அளித்த கிருபையை நான் என்னைக்கு நினைக்காம என்ன உயர்த்தி காட்டுறனோ அப்போவுமே நான் விழுந்து போகிறதுக்கு எல்லா வாய்ப்பையும் நானே என்ன பண்ணுறேன், ஏற்படுத்துகிறேன் அப்படின்னு அர்த்தம். கடைசியாக நம்ம பார்க்கும்போது தங்களை முதன்மையாக்க நினைத்தவர்கள் என்ன பண்ணிடுவாங்க, விழுந்து போயிடுவாங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் வந்து நேபுகாத் நேச்சார். அவர் என்ன பண்ணுறாருனா, இது என்னுடைய வல்லமையின் பிரஸ்தாபத்துக்காக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா அப்படின்னு சொன்னோன்னே என்ன ஆயிடுச்சு, அவருடைய ராஜ்யபாரம் அவரை விட்டு நீங்கி போயிடுச்சு. இன்னொரு உதாரணம் பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 11ஆம் அதிகாரம், பாபேல் கோபுரத்தை என்ன பண்ணுறாங்க, கட்டுறாங்க. பேர் உண்டாக்க நான் என்ன பண்ணுறோம், கட்டுறோன்னு சொல்லி ஆரம்பிக்கும் போது ஆண்டவருடைய கோபம் அங்கேயும் என்ன பண்ணுது வந்து அங்கே எல்லாரையும் என்ன பண்ணிட்டாரு, சிதறி போக பண்ணி பாஷைகளெல்லாம் என்ன பண்ணிட்டாரு, தாறுமாறாக்கிட்டார். ஏசாயா 25:11 வாசித்து பாருங்களேன். ஏசாயா 25:11 அதில் வந்து அழகாக ஆண்டவர் எப்படி பெருமையை வந்து தாழ்த்துறாரு அப்படின்னு போட்டிருக்கு. நீந்துகிறவன் நீந்துவதற்காக தன் கைகளை விரிப்பது போல அவர் தமது கைகளை அவர்கள் நடுவில் விரித்து அவர்கள் பெருமை என்ன பண்ணுவாராம், ஸ்விம்மிங் பண்ணும்போது எப்படி கையை எப்படி ரெண்டுத்தையும் விரித்து ஸ்விம் பண்ணுறோமோ அதை போல் ஆண்டவர் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய கைகளை விரித்து அவர்கள் நடுவில் கைகளை விரித்து அவங்கள என்ன பண்ணிடுவாராம், தாழ்த்தி போட்டுருவாராம். அப்போ பெருமை ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஒரு 3 விஷயத்தை நம்ம பார்த்தோம். பிறரை மேன்மையாக நினைக்காதவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, விழுந்து போயிட்டாங்க. 2வது பார்த்தோம், தேவன் அளித்த கிருபையை உயர்த்தாதவர்கள் விழுந்து போயிட்டாங்க. கடைசியாக பார்த்தோம், தங்களை முதன்மையாக்க நினைத்தவர்கள் விழுந்து போயிட்டாங்க. ஒருவேளை நம்மக்கிட்ட இந்த மாதிரி குணங்கள்லாம் காணப்பட்டுச்சுன்னா அதை என்ன பண்ணிடணும், நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து தாழ்மையோடைய சிந்தையை ஆண்டவர் நமக்கு கொடுக்கும்படி என்ன பண்ணணும், ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா நம்ம மற்றவங்களுடைய புகழ்ச்சியை நம்ம விரும்புகிறதுனால தான் இதுக்கு முக்கிய காரணம். பெருமை வர்றதுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, நான் என்னைக்கு மற்றவங்களுடைய மதிப்பையும் மற்றவங்க என்னை கனம் பண்ணுவாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு விரும்ப ஆரம்பிக்கிறனோ அன்னையிலேருந்து எனக்கு எல்லாமே என்ன ஆகிடும், அடுத்தடுத்த ஸ்டெப் வந்துடும். பெருமை வந்துடும், பொறாமை வந்துடும், எரிச்சல் வரும், எல்லாமே அப்படியே என்ன ஆகிடும், டெவலப் ஆகிடும். அப்போது நம்ம மனுஷரின் புகழ்ச்சி என்ன பண்ணக்கூடாது, விரும்பாமல் கர்த்தருக்கென்று என்ன பண்ணணும், கர்த்தருடைய புகழ்ச்சியை நாடுகிறவர்களாக நம்ம காணப்படணும். உபாகமம் 26ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் கர்த்தர் நமக்கு வாக்கு தத்தமாக கொடுத்துருக்கிற வசனம் என்னென்னா, நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளிலும் உன்னை எப்படி வச்சுருப்பேன், புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் என்ன பண்ணியிருக்கேன், சிறந்திருக்கும்படி செய்வேன் அப்படின்னு சொல்கிறார். இன்றைக்கு நம்ம கிறிஸ்தவர்களாக நம்மளுக்கு ஆண்டவர் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்து நம்மளை வந்து விலையேற பெற்றவர்களாக என்ன பண்ணியிருக்காரு, வச்சுருக்காரு. அவருடைய கரத்தில் நம்ம எப்படி இருக்கோமா, அலங்காரமான கிரீடமாக இருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். நம்ம யாராக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கோன்னா அவருடைய ராஜாக்களாக, ராஜாத்திகளாக, அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாக ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, புகழ்ச்சியாக தான் என்ன பண்ணியிருக்காரு, வச்சுருக்காரு. எல்லாரை பார்க்கலும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, புகழ்ச்சியாக தான் வச்சுருக்காரு. உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தாயின் கருவிலிருந்து என்ன பண்ணுறாரு, நம்மளை
தெரிந்து கொள்ளுறார். ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த புகழ்ச்சியெல்லாம் மறந்துட்டு வேறு யாரோ என்னை புகழ்வாங்கன்னு நினச்சி என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஓடி போய் அநேக காரியங்களில் விழுந்து போகிறோம். நம்ம யாரை புகழ்ச்சியாக நினைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிச்சோன்னா, கர்த்தரே உன் புகழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்கு, அவரே உன் புகழ்ச்சி அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது என்னைக்கு நான் எனக்கு கர்த்தர் தான் என்னுடைய புகழ்ச்சின்னு நான் நினைக்க போகணும், அன்னைக்கு நான் எதுக்கும் என்ன பண்ண மாட்டேன், விழுந்து போகவே மாட்டேன். அப்போது கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம எதை தரித்து கொள்ளணும் அப்படின்னா, தாழ்மையின் குணத்தை நம்ம தரித்து கொள்ளணும். இந்த பரிசேயர் வேதபாரர்களுக்கு மட்டும்தான் இல்லை, இதில் நமக்கும் என்ன பண்ணியிருக்கு, ஆண்டவர் ஒரு பெரிய சத்தியத்தை வச்சுருக்காரு. ஏதோ அவங்க மட்டும்தான் ரபி போதகரே இப்படிலாம் அழைக்கப்பட விரும்புகிறாங்கன்னு இல்லை. இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவரும் என்ன தான் விரும்புகிறோன்னா, நம்மளை பாராட்ட மாட்டாங்களா, நம்மளை அங்கீகரிக்க மாட்டாங்களா, நமக்கு உயர்வு வராதா, இதை தான் நம்ம நோக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஓடிட்டுருக்கோம். அதனால நிறைய காரியங்கள் நம்மளையும் அறியாமல் நம்ம என்ன பண்ணிடுறோம், தவறி விடுறோம். இன்றைக்கி ஆண்டவர் அநேக சத்தியங்களை என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு வெளிப்படுத்தியிருக்காரு. எது தாழ்மைனா என்ன அப்படின்னு 4 விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. தாழ்மை இல்லாதவங்களும் எந்த நிலைமைக்கு போனாங்கன்னு நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி நம்மளை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அந்த காரியத்தெல்லாம் நமக்கு நினைப்பூட்டிருக்கிறார். அப்போ கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம தாழ்மையின் சிந்தை என்ன பண்ணும்போது அழிந்து கொள்ளும்போது கர்த்தர் நமக்கு புகழ்ச்சியாகவும் அவருக்கு புகழ்ச்சியாக நாம் இருக்கும்படியும் கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவார், உபயோகப்படுத்துவார்.